ஒன்டாரியோவில் மிசிசாகா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி முனை கொள்ளை சம்பவம் தொடர்பில் டொரண்டோவை சேர்ந்த ஒருவரை பீல் பிராந்திய போலீசார் கைது செய்துள்ளனர். ஹோரோன்டோரியா வீதி மற்றும் டெர்ரி வீதி சந்திப்புக்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் இக்கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 3 சந்தேக நபர்கள் துப்பாக்கி முனையில் ஒருவரை அச்சுறுத்தி கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளன. சோதனை நடவடிக்கைகளின் போது ஹோட்டலில் இருந்து துப்பாக்கி ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். டொரண்டோவை சேர்ந்த 33 வயதான அப்துல் காதிர் அப்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கொள்ளை, சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மிசிசாகாவை சேர்ந்த 28 வயதான கிம்பர்லி மெக்கின்டைர் என்ற பெண்ணுக்கு எதிராக போலீசார் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சுமார் 5 அடி 5 அங்குல உயரம் கொண்ட இவர் கடைசியாக பழுப்பு நிற ரோமங்களை கொண்ட கருப்பு நிற கோட் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மூக்கின் இடது பக்கத்தில் ஒரு மச்சம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 3வது சந்தேக நபரான 20 முதல் 25 வயதுடைய ஒரு இளைஞனை போலீசார் தேடி வருகின்றனர். இவர் மெலிந்த உடல்வாகு கொண்டவர் எனவும் சம்பவத்தின் போது கருப்பு நிற முகமூடி அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் பீல் பிராந்திய போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.